ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே இல்லைங்க சார். ஒரு ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு போவோம் சார். வந்த உடனே என்ன சொல்லுவார், ஒரு சாதம் வை, தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஹோட்டல் போனால் செலவாகும் சார், நம்ம பட்ஜெட்டுக்கு அது முடியாது. எங்கள் வீட்டுக்கார் சம்பாரிச்சது 1000 ரூபா தான். அப்போ வாடகை 100 ரூபா தான் சார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மட்டன் வாங்கினா 32 ரூபா இப்போ கிலோ. ஒரு முட்டை 25 காசு சார். தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்தாலே ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவாகும். இதுல வாரம் 2 சினிமாவுக்கும் போகணும். 1000 ரூபா சம்பாரிச்சு கூட கொடுத்துருவாரா? ஆமா, என்கிட்ட தான் கொடுத்துருவாரு. ஓகே, நீங்க என்ன பட்ஜெட் போடுவீங்க? நான் கரெக்டா ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு கரெக்டா இருக்கும் சார். எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு 250 ரூபா சம்பளம், எனக்கு 90 ரூபா சம்பளம். ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை உடனே போயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு போராட்டத்தில் சஸ்பெண்ட் பண்ண முதலாளி 5000 ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. வேலை போனோடனே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, 5000 ரூபாய் இருக்குது வசந்தா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த எடுத்து அதில் ஒரு அப்போ மிஷின் உங்களுக்கு தெரியும், ட்ரில்லிங் மிஷின் ஒன்று, ஒரு வைஸ் ஒன்று, கட்டிங் மிஷின் ஒன்று வாங்குங்க. அதுக்குள்ளே செகண்ட் ஹேண்டில் வாங்கிடுங்க. 250 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கினோம் சார். இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் அந்த சைக்கிள், எங்கள் ஹஸ்பண்ட் வச்சிருக்கிறாங்க. அதுலேயே போய் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து இன்னைக்கு உயரமான பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டாக்கா, டெய்லி கணக்கு போடுவோம். மாசத்துல இந்த மாதம் 100 ரூபாய் நிற்குதா, அடுத்த மாதம் அந்த 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய்க்கு இருக்கும். இப்படியே தான் யோசித்து இன்னைக்கு வந்து நிறைய இடம் ஈக்காட்டாங்கல் எஸ்டேட்டுக்குள்ள இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வாடகை வரக்கூடிய அளவுக்கு எங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாரு. சஃபையர் தியேட்டர்ல போய் சினிமா பார்த்துருக்கேன் சார். நான் இன்னைக்கு அந்த தியேட்டர் இல்லை. முதல்ல சஃபையர் தியேட்டர் கூட்டின்னு போகும்போது நான் என்ன கேட்டேன்னா, டோர் திறக்கும்போது என்னங்க இந்த சினிமா கொட்டாய் ஜில்லுன்னு இருக்குண்ணா. இன்னைக்கு சொல்றாரு அவரு, ஒரு சினிமா கொட்டாய் ஜில்லுன்னு இருக்க சொன்ன ஆளா வசந்தானி அப்படின்றாரு. அதாவது நாங்க சந்தோஷத்தை இப்ப பகிர்ந்துக்கிறோம் சார். சஃபையர் தியேட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஓகே, ஜெமினி பிரிட்ஜ்ல இருந்து கீழே டுவர்ட்ஸ் அண்ணா சாலை இறங்குனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இப்போ வந்து இடிஞ்சு கிடக்கு பெட்ரோல் பங்க் பக்கத்தில். அது ஏன் அந்த சஃபையர் தியேட்டர் அவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஏசி தியேட்டர் அதுதான். பக்கத்தில் ப்ளூ டைமண்ட் ஒரு தியேட்டர் இருக்கும். அந்த தியேட்டரில் 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக படம் ஓடும். நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே போகலாம், எப்போ வேணாலும் வெளியே வரலாம். அப்படி பல புதுமைகளை உள்ளடக்கிய தியேட்டர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஆசை அந்த தலைமுறைக்கு சஃபையர் தியேட்டரில் போய் படம் பார்க்கணுங்கிறது. இந்த தலைமுறைகிட்ட எதுக்கு பட்ஜெட் இருக்கோ இல்லையோ, வாரம் பியூட்டி பார்லர் போகிற கரெக்டாக பட்ஜெட் இருக்கு இல்லையா? அதை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு தான் மிச்ச வேலையை செய்யறோம் நம்ம. அப்படி ஒரு மாசமா எவ்வளவு செலவழிப்பீங்க நீங்க? பர்சனல் க்ரூமிங் அது எங்களுக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ். வி ஸ்பெண்ட் அரவுண்ட் 3500 to 4000. ஓகே, எங்களை நாங்களே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு கிட்டே நாங்க வச்சிருக்கோம். எங்களை நாங்களே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? அதுல நிறைய இருக்கு சார். கிளென்சிங் மில்க் வாங்கணும், டோனர் வாங்கணும், மாய்ஸ்சரைசர் வாங்கணும், அது உள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் கிரீம் அது ஒன்று வாங்கணும், ஃபவுண்டேஷன் வாங்கணும். இதெல்லாம் போக வெளில போனா நல்லா ஸ்மெல் வரணுன்றதுக்காக பெர்ஃப்யூம் வாங்குவோம். ஹேருக்கே நாங்க நிறைய செலவு பண்ணுவோம். லைக் அது நாங்க யூஸ் பண்ற பிராண்டே வந்து நல்லா இருக்கணும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எதுவுமே அவங்களுக்காக செய்யல, வீட்டுக்கார சந்தோஷப்படணுமேங்கிறக்காக அதெல்லாம் செய்யறாங்க. இப்பவே ZEE5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க.